பிஎல்ஓ குடுக்குறாங்களா? இல்ல இல்ல அவங்க அது ஹஸ்பண்ட் வெளியில இல்ல. இப்ப இங்க பிஎல்ஓ யாருமா? இங்க ஆக்சுவலா யாரு பிஎல்ஓ? அப்புறம் ஏன் நீங்க வந்திருக்கீங்க? இல்ல அவர் என்னைய வந்து கொஞ்ச நேரம் அது எப்படி டிஎம்கே காரங்களே பண்ண முடியும்? அது எப்படிமா பண்ண முடியும்? இல்லைங்க சார், இங்க வந்துட்டு யாரும் பாக்குறதுக்கு ஆள் இல்ல, அதனால எப்படி கவர்மெண்ட்ல ஆள் போடலையா? பிஎல்ஓ போடலையா? இல்ல போட்டிருக்காங்க. போட்டவரோட நம்பர் என்ன கொடுங்க, அதை போன் பண்ணு. போட்டவர் நம்பர் இல்ல, நம்ம இது வந்து தப்பு இல்லம்மா. இல்லங்க சார், ஏன் வீடியோ எடுக்கிறீங்க? ஏன் நீங்க என்ன டிஎம்கே காரங்க எப்படி நீங்க விநியோகம் பண்ணலாம்? டிஎம்கே எல்லாம் கிடையாதுங்க சார். எப்படி இப்பதானே சொன்னீங்க, அதுவும் பதிவா இருக்கு. இல்லங்க சார், நீங்க டிஎம்கேட ஐடி லிங்க்னு சொன்னதும் பதிவா இருக்கு. ஐடி லிங்க்ல இருக்கு. எப்படி பிஎல்ஓ நீங்க இந்த வேலையை கவர்மெண்ட் வேலையை பார்க்க முடியும்? அவருக்கு அடிங்க, அவருக்கு முதல்ல போடுங்க. நீங்க வந்து பிஎல்ஏ அவரோட அது ஜான்சன் யாரு? கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லலாம். பிஎல்ஏ 2 அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது எப்படி? அதனாலதான் சார் வீடியோ எடுக்கிறீங்க. ஏங்க அப்புறம் நீங்க எப்படிங்க டிஎம்கே பிஎல்ஓ கவர்மெண்ட் காரங்க பண்றதுக்கு நீங்க எதுக்குங்க? நாளைக்கு செத்தவங்களுக்கு குறிங்கன்னா குறிக்க முடியாதுங்கிறீங்களா? ஓட்டு இல்லாதவங்கள இது பண்ணுங்க, நீக்க முடியாதுங்கிறீங்க. இருங்க சார், நான் உங்களை வர சொல்றேன். அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிருங்க சார். அவங்க கொஞ்ச நேரம் எப்படி நீங்க பாக்கலாம்? எப்படி கொஞ்ச நேரம் அவங்கள பாக்க சொல்லலாம்? இவ்வளவு விஷயம் இருக்குதுமா, இதெல்லாம் பத்தி எதுவும் தெரியாதுங்க சார். ஒரு ஹெல்ப்புக்காக கூப்பிட்டாங்க. ஏன்னா ஹெல்ப்புக்கான நீங்க செய்யக்கூடாதுமா. இப்ப இறந்தவங்களை குறிங்க, அது முடியாதுங்கிறீங்க. இறந்தவங்களை நீக்கிறதுக்கு குறிங்க. அது யாரு போன் பண்ணி கொடுங்க, நான் பேசுறேன் அவர்கிட்ட. அவர் என்ன பொறுப்புல இருக்காரு? கொஞ்சம் வாங்க, எங்க இருக்கீங்க? நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல, இங்க கொஞ்சம் பிரச்சனை. இந்த பாஜக கட்சியில இருந்து அவர் யாரு கொடுங்க. அவர் யாரு பேசுறது? யாருப்பா? யாரு இவர்? என்ன பொறுப்புல இருக்காரு? கட்சியா கவர்மெண்ட் வேலை செய்யறாரா? நீங்க மக்கள் நல பணியாளர், உங்களுக்கு பிஎல்ஓ கொடுத்திருக்காங்களா? ஏங்க என்னங்க உங்களுக்கு கொடுக்கலன்னா அப்புறம் எப்படிங்க நீங்க இந்த அம்மா ஐடி லிங்க்ல உள்ளவங்களை வேலை செய்ய சொல்றீங்க? இவங்க இப்ப இங்க வேலை செய்யறதுக்கு இவங்க பிஎல்ஓவா? பிஎல்ஓ இல்ல. அப்புறம் எப்படி இவங்க டிஎம்கே ஐடி லிங்க்ல உள்ளவங்க வேலை செய்வாங்க இந்த வேலைய? எப்படி நீங்க இறந்தவங்களை கரெக்டா நீக்குவீங்க? இல்ல சார், இவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க சார். அப்புறம் எதுக்கு இங்க யாரு போட்டிருக்கிறது? முதல்ல நீங்க யாரு சொல்லுங்க. நான் வந்து ஜான் சுந்தரராஜ் என் நேம். நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க? நாங்க வந்து பஞ்சாயத்துல ஒர்க் பண்றேன், ஜிஆர்எஸ் அப்படின்னு. உங்களை பிஎல்ஓ போடல? போடல. அப்புறம் எப்படி நீங்க இந்த அம்மாவுக்கு பொறுப்பு கொடுத்தீங்க? உங்களுக்கு யாரு பொறுப்பு கொடுத்தது? இல்ல, நான் தான் இப்ப ஒரு 1/4 மணி நேரத்துல வந்துடுவேன் சார். நீங்க 1/4 மணி நேரத்துல வந்தாலும் சரி, நாளைக்கு வந்தாலும் சரி, இந்த அம்மா இங்க வேலை செய்ய சொல்லி சொன்னது யாரு? சரி, நான் பண்ண வேணாம் போய் சொல்லிடுறேன் சார். அது எப்படி பண்ண வேணாம்? இப்ப நேரம் வரைக்கும் பண்ண இது மாதிரி எத்தனை ஊர்ல பண்றீங்க? அப்ப நீங்களா புதுசா ஆள் சேர்த்துக்கிட்டு நீங்களா இறந்தவங்களை வந்து இது பண்ண விடாம நீங்களே டிஎம்கேல இருந்து பண்ணுவீங்களா? இல்ல சார், இல்ல சார், அப்படியெல்லாம் இல்ல. 100% பியூரா தான் இருக்கும். எப்படிங்க பியூரா நீங்க வேலை பார்க்க முடியும்? இதுக்குன்னு கவர்மெண்ட் அதிகாரி போட்டிருக்காங்களா? சரி சார், சரி சார், சரி சார், சாரி சார், அவங்க செய்ய மாட்டாங்க சார். எப்படி சாரி சார் செய்ய மாட்டாங்க? நான் வரேன் சார், வரேன் சார். நீங்க எதுக்கு இங்க வர்றீங்க? உங்களுக்கு இங்க பிஎல்ஓ யாருங்க? அந்த அதிகாரியை கொடுங்க. அந்த அதிகாரி நம்பர் என்ன? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ எல்லாம் எடுத்து போட்டீங்கன்னா என்னோட ஃபியூச்சர் போயிடும். அவங்க ஹெல்ப்புக்காக கேட்டாங்க, நான் அதுக்கு இந்த இது ஹெல்ப் பண்றது கவர்மெண்ட் வேலையை நீங்க பார்க்க கூடாதுமா. தெரியாதுங்க சார், தெரியாது. சார், இல்ல சார், அவங்க சும்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன்.